இந்த கொலை முயற்சி கரெக்டுன்றீங்களா? அப்படின்னா நானும் பண்ணியிருந்துருக்கணும். அஃபைர்ன்றது எல்லாருக்குமே வரலாம். இது எனக்கு வந்து இயல்பாயிடுச்சு. லவ்ன்றது பியூட்டிஃபுல், அது வரணும். அது வந்து 10 பேர் கூட வரக்கூடாது. அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டேன்றதுக்காக இவர் பண்ற தப்பு, டெய்லி குடிச்சிட்டு வருவாரு, அடிப்பாரு, உதைப்பாரு, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த பெண் வந்துட்டு உங்களுக்கு கூடயே இருக்கணும்ன்றீங்க? இல்லை அப்படின்னா பெண் தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு ஆண் தான் காரணமா இருக்கும். பெண் வந்து எடுத்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு லவ் பண்ண அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கியா? நம்மள தான் போய் நான் லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஏன் செக்ஷுவல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க, அதே தான் இன்னொருத்த கொடுக்க போகிறான். கரெக்டா? கண்டிப்பாக. மாற்றம் இருக்கா? எல்லா குழந்தைங்களும் ஃபோன் இருக்குது. ரொம்ப கேவலமாக இருந்தவங்களும் இப்போ டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் டீசெண்டாக போட்டு குழம்புகளும் செஞ்சுருக்கிறாங்க. அதனால நான் மோனிஷாவை இன்னும் அக்செப்ட் பண்ணுறது தயாராக இருக்கேன். வணக்கம்ண்ணே. பேசும்போதே டக்குன்னு ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்ஸ்டால ஒரு கமெண்ட் உங்களது ஒன்று பார்த்தேனே. என்ன அப்படின்னா, அந்த திருச்சி இஷ்யூ ஒரு அழுது பேசியிருப்பாரு. ஸோ அதுல வந்து அழுகுற மாதிரி ஒரு இமேஜும் ஹக் பண்ற மாதிரி ஒரு இமேஜும் போட்டிருந்தீங்க. எதனால அந்த கமெண்ட் போட்டிருந்தீங்க? பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. அதனால தான் அதான் சரி ஓகே ஒரு ஆறுதலாக பண்ணுவோம். ஏன்னா நம்மளும் அந்த நிலைமையில இருந்ததுனால அது ஒன்று பண்ணிவிட்டேன். அவர் அழுதுறதுக்கான காரணம் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்களா? நான் அது ஃபுல்லெல்லாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி அந்த அழுது அந்த இஷ்யூ மட்டும் தெரியும். இந்த மாதிரி வந்து தவறான ஒரு தொடர்பில் இருந்து இவர் இந்த மாதிரி அழுதுட்டாரு மட்டும் தான் தெரியும். நான் ஃபுல்லாக டெப்த்தாக போல. ஏன்னா நம்மளே அந்த கேட்டகரி இருக்கிறோம், ரொம்ப அழுது இருக்கோம், நிறைய அடிபட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணு பண்ணது தப்பா கரெக்டா? அதை பார்க்கும்போது தப்பாக தெரியுது, தப்பாக தோணுது. அதனால அந்த அக் பண்ணுற மாதிரி இமேஜ் ஒன்று போட்டிருந்தேன். கொலைப்படையும் பற்றி நாங்கள் எல்லாருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் இப்போ என்னென்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கண்ணே. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அஃபர்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த கொலை முயற்சி கரெக்டுன்றீங்களா? அது தப்பு. அப்படின்னா நானும் பண்ணியிருந்துருக்கணும். அது தப்பு. அஃபைர்ன்றது எல்லாருக்குமே வரலாம். இது எனக்கு வந்து இயல்பாயிடுச்சு. நீங்கள் ஒரு அந்த இடத்துல நீ அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று கொடுக்கலன்றதுனால தான் இன்னொரு இடத்துக்கு தேடி போகிறாங்க. அது நீ கொடுத்து தான் அவங்க தேடி போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே கிடைக்கலன்னா அங்கே கேட்டு வாங்கு. உனக்கு என்ன வேணுமோ அங்கே கேளு, கிடைக்கும். இப்போ குழந்தை வந்து அழுகிறது எதுக்கு? பால் குடிக்கிறதுக்கு தானே. குழந்தை கண்டிப்பாக அது அழுகலாம் நம்ம பால் கொடுப்போமா? தூங்குதுன்னு விட்டுருவோம். அழுகும் போது தானே நம்ம வந்து ஓகே பசியை தீசி போலாம் பால் கொடுப்போம். அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட லவ் பண்ணுறவங்ககிட்ட பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பொண்டாட்டிக்கிட்டையும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். கிடைக்கும்ன்றதுனால தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. கிடைக்கும்ன்றதுனால தான் நீ வந்து லவ் பண்ணியிருக்க. புரியுதுங்களா? அப்போது ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்க லவ் பண்ணி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணும்போது அது கிடைக்கல அப்படின்னும் போது இது எப்படி ஆல்ரெடி கிடைச்சதுனால தான் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ கிடைக்கலன்னா எப்படி? அப்போ உங்கள் 2 பேருமே தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அஃபைர்ன்றது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். கரெக்டு தான். ஏன்னா ஒன்று இல்லைன்றதுனால அஃபைர் போகிறாங்க. இப்போது கணவன்கிட்ட இது கிடைக்கல அப்படின்னா அதை கேட்கலாமே, மனசு விட்டு பேசலாம். இப்போ வந்து நம்ம கூட இருக்காங்கல்ல, ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்காங்களா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. அவங்க இல்லைன்னும் போது அஃபைர் இருக்குது 100% வந்து தப்பே இல்லை. தப்பு. எங்கள் அம்மா வந்து ஒரு 28 வருஷமாக ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு நினைவு தெரியும் போது நீ ஒரு கல்யாணம் பண்ணி நான் சொன்னேன், ஏன்னா அவன் தனியாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி அஃபைர்ன்றது தப்பு கிடையாது. லவ்ன்றது எப்போ நானே சொல்லி வீடியோல லவ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லவ்ன்றது பியூட்டிஃபுல், அது வரணும். அது வந்து 10 பேர் கூட வரக்கூடாது. ஒருத்தவங்க இல்லை நீ தனியாக வரலாம், இருந்துட்டும் வரக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு உண்மையாக தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அது என்ன காரணம்? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை தம்பி. 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற, சரியா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ற, போற வர கோவம் தானே வந்துருச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து குத்துது குடையுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போ. சாவதானே போற, எல்லாருமே சாவதானே போற. அதெல்லாம் இன்னொரு அஃபேர். எப்படி இருந்தாலும் குழந்தை தானே பெத்தான், அவங்க கூட தானே எல்லாமே தானே இருந்த. இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டேன்றதுக்காக இவர் பண்ற தப்பு, டெய்லி குடிச்சிட்டு வருவாரு, அடிப்பாரு, உதைப்பாரு, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த பெண் வந்துட்டு உங்க கூடயே இருக்கணும்ன்றீங்க? இல்லை அப்படின்னா அது வந்து கொடுமை. பிடிக்கலன்னா தயவுசெய்து பிரிஞ்சிருங்க. ஒருத்தனை வந்து ஏமாற்றி மன உளைச்சல் ஆளாக்காதீங்க. அதனால் அவர் மன உளைச்சல் ஆளாயிட்டாரு. நானும் அது இருந்தேன். மேபி எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிறது, நான் என் சர்க்கிள் கொஞ்சம் பெருசுன்றதுனால என்னை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு நிறைய எனக்கு வந்து அட்வைஸ் சொல்லியிருந்தால நான் கொஞ்சம் மூவ் ஆன் வந்து வந்துட்டேன். ஆனால் அந்த மைண்டில் அது வரும், அது பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்கள யோசிங்க. இன்றைக்கி பாருங்கள், என் குழந்தைங்க கூட ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன்.
பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளோ கடைகள் வரப்போகுது, அவ்வளோதான். நான் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நான் பண்ணணும் தான் நான் பண்ணியிருப்பேன். 10 பைசா பிரச்சனை இல்லை, போய் ஜெயிலில் போய் கொஞ்சம் களி சாப்பிட்றது, அது ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கலாம். அதான் நீ இல்லைன்னா இன்னொருத்த போ. துரோகம் பண்ணுறவங்கள எப்பவுமே தூக்கி ஓரம் போடுங்க. கூட துரோகம் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அதானே, நீங்கள் என்னன்னா கணவனோ இல்லை மனைவியோ துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டலாம், வந்து வேற ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தன் கூட ஏன் போகணும், இன்னொருத்தி கூட ஏன் போகணும் அப்படின்ற இன்னொருத்தர் தேடி போகிறது வந்து ஓப்பனாக சொல்லட்டுமா, ஒரு 99% ஒரு 90% வந்து பசங்களை தான் தப்பு இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லுவேன், நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பசங்க மேலே தான். ஏன்னா ஒரு பெண் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆண் தான் காரணமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஓப்பனாக நம்ம வீட்லேயே எடுத்துக்கோ, என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆண்களால் மட்டும்தான் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், பெண்களை நான் தவிர இனிமேல் சொல்ல மாட்டேன். ஆண்கள் 90% ஆண்கள் தான் தப்பு. அவங்க தான் பார்க்குறது பேசுறது, ஒன்று ஆசை வார்த்தைகள் கொடுத்து அந்த பொண்ணை ஏமாற்றி நடுத்தரில் நிப்பாடுறது ஆண்கள் மட்டும்தான். அதில் 1% பெண்கள் இருக்காங்க, ஏமாத்துற மாதிரி 1% இருக்காங்க. ஆனால் நான் அதிக அளவில் பார்த்தா 90% ஆண்கள் தான். அதான் இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோசன்ட்ருமே பேசியிருக்கான், இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதில் இந்த பெண் மேலே தப்பு இருக்கா இல்லை இவர் மேலே தப்பு இருக்கா? கண்டிப்பாக அவன் மேலே தான் தப்பு இருக்குது. பெண் வந்து எடுத்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு லவ் பண்ண அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கியா, நம்மள தான் போய் நான் லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவோம். அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. 1% இருக்கானா, அந்த 1% ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் 90% ஆண்கள் தான். அப்போ ஆண்கள் தான் தவறு. நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்களா, அந்த குழந்தை, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த குழந்தை வந்து இவர் அழுது பேசுகிறாரு, அந்த குழந்தை வந்து சொல்லுது எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லுது. ஸோ அந்த குழந்தையோட மனசில் எந்த அளவுக்கு அந்த வலி இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிச்சு? ரொம்ப மோசங்க. அதெல்லாம் அந்த 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 இடத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது குழந்தைங்க. ஏன்னா அதுல என்ன பிஞ்சு மனசு, அங்கே விதைக்கிற விதை தான் ஃப்யூச்சரில் அதனோட ரூட்டை நம்ம தீர்மானிக்கிற இடமே அதுதான். கரெக்டாக அந்த 6-7 வயசில் தான் அவங்களோட பாதியை தீர்மானிக்கிற இடம். அங்கே டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரூட்டு எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கே போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே போயிடுவாங்க. உன்னோட மனைவியோ இல்லை கணவனோ வந்து பிரச்சனை வந்துருச்சு, யார் கூடயோ அஃபர் வச்சுட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ உங்களுடைய அனுபவத்தினால நான் ஒரு விஷயமா கேட்குறேன். இல்லை, நானும் அந்த தவறு பண்ணேன். என்ன தவறுனா, அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, ஹார்ட் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆமாம், நம்ம துரோகம் பண்ணால் அப்படி வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த இடத்துல நான் கூலாக தான் இருந்தேன், ஆனால் இருந்தாலும் கோவத்தில் அடிச்சிட்டேன். புரியுதுங்களா? அவரை மாதிரி தவறான ஃபுல்லாக அது பண்ணணும் இது பண்ணலாம் என் குழந்தைங்கள நினச்சி நான் அடித்தேன். ஆனால் யாரும் தவறு பண்ணாமல் இல்லை, நானும் பண்ணியிருக்கேன், நிறைய தவறு நானும் பண்ணியிருக்கேன். அது அந்த அளவுக்கு போகாமல் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு நானும் பேசியிருக்கேன் போயிருக்கனால ஓகே அப்படின்ட்டு. ஒரே விஷயம் இந்த மாதிரி நாயை வேலை நிறுத்த முடியுமா, அந்த மாதிரி கதை தான். 5 பேரில் ஒன்றா இருக்கா? இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் தானே. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. எனக்கே கமெண்ட்ஸ் வந்து பாதி நல்லா வரும், பாதி கெட்டதாக வரும், பாதி காரி துப்புறான், தப்பாக பேசுகிறான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரை வந்து நம்ம என்ன சொல்லியும் திருத்த முடியாது. நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். உங்கள் உலகம் அதுதான், உங்கள் ஹஸ்பண்ட் தான், உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் குழந்தைங்க தான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஏன் செக்ஷுவல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க, அதே தான் இன்னொருத்த கொடுக்க போகிறான். கரெக்டா? கண்டிப்பாக. மாற்றம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ் மட்டும் தான் மாறலாம். ஓகேவா? அதனால் அவர்கிட்ட என்ன தேவையோ அவர்கிட்ட கேளுங்க. கிடைக்காத பட்சத்தில் பிரிஞ்சு மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு தனித்தனியாக ஹாப்பியாக வாழுங்க. இல்லை இன்னொரு பிடிக்குதான்ட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சிட்ட பிறகு ஜாலியாக இருந்துட்டு போங்க. இதுதான் தெளிவாக சொல்ல வேண்டி. இருந்துக்கிட்டே கேவலமாக பண்ணக்கூடாது, அவ்வளோ. இன்ஸ்டாவில் ஃபேம் ஆகிறாங்க கப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு எல்லையை தாண்டி சில விஷயங்கள்லாம் ரிவல் பண்ணுறது, போஸ்ட் போடுறது, புடவை கட்டிக்கிறது, இந்த மாதிரி. நான் நிறைய பார்த்துருக்கேன். கப்புள் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே குறை சொல்ல, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் தெரியாதுப்பா. நான் மேக்ஸிமம் நார்மலாக ஸ்ட்ரோல் பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் ரீதியாக போவேன். ஆனால் பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்டா இல்லை வேற யாருன்னான்ற மாதிரி இருக்கும். அவங்களும் ஹஸ்பண்ட் தானே, ஹஸ்பண்ட் தான் அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஃபேம்காக பண்றாங்கப்பா எல்லாருமே. அது வந்து தவறு தான். எனக்கு தெரிஞ்சு சதீஷ் தீபா அவங்க வந்து கியூட்டா நல்லா அழகா காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாமா, நல்ல விஷயங்கள் நிறைய கரெக்டா போடுவாங்க. அவங்க லிமிட் என்னவோ அதை தாண்டாம போடுறாங்க. மற்றவங்களாம் வந்து போடுறாங்க, அதெல்லாம் பேர் சொல்ல வேணாம். எனக்கு பிடிச்சது மட்டும் சொல்றேன். அவங்க சதீஷ் தீபா அவங்க வந்து காமெடியா நல்லா இருக்கும். அதுவும் அவங்க அம்மா தான் அவங்களோட ஃபேன். நான் செம்மையா பண்ணுவாங்க. ஆனா மற்றவங்களாம் வந்து ரொம்ப ஆக்வர்டா பண்ணும்போது எரிச்சல அவன் தள்ளி விட்டுருவாங்க. கண்டிப்பா. ஆனா அதனால என்னென்ன பாதிக்குது? இங்க என் குழந்தைங்க பாதிக்குது, என் 2 பெண் குழந்தைங்க பாதிக்குது இதனால ஒரு விஷயம். ஆமா. ஸோ ஃபோன் கொடுக்கவே பயமா இருக்கு. ஃபோன்னால இப்படி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா பயமா இருக்குதுங்க. ஒரு நார்மலா தெரியிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு மாதிரி வரும்போது என் பொண்ணு ஓ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாமோ, ஓ இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமோ, இந்த மாதிரி காட்டலாமோ அதுக்கு தோணுது. என் குழந்தைங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்துக்கு எல்லா குழந்தைங்களும் ஃபோன் இருக்கு. அசால்ட்டா கெட்டு போறதுக்கு காரணம் இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்தவங்களும் இப்போ டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போல்லாம் ரீசெண்டாக போட்டு குழம்பு கிளம்பு செஞ்சுன்னுக்குறாங்க. புரியுது, நீ யாரை சொல்றீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்க தான் இப்போ என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருந்தவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்படி எல்லாம் காமிச்சா வியூஸ் வருது, இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு வீடியோ அதான் சாரி கட்டுறது போடுறவன்னு நிப்பாட்ட முடியாது. அதுக்கு ஒரு நாயத்தை எடுத்துட்டு வருவான். நீ நாயனாரு நாயமானாரு எனக்கு வேணாம் அவ்வளோதான். ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து யூடியூப்காக மட்டும் இன்ஸ்டாவுக்கு மட்டும் சில ஃபேக்கான கல்யாணம் ஃபேக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ வந்து என்ன கேட்குற மாதிரி இருக்குது. அண்ணே உங்களெல்லாம் கேட்கலண்ணே, சொல்லுங்க நீங்க. இல்லை நான் வந்து ஃபேக் கல்யாணம் பண்ணலப்பா, நான் ஒரிஜினல் கல்யாணம் தான் பண்ணேன். ரெண்டு சரி விடுங்க, அதை விடுங்க, இதுக்குள்ளே சொல்லுங்க. நம்ம கதையே வேணான்றல வேணாம். ஓகேண்ணே, ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, தேங்க்யூ.